கோயம்புத்தூர்ல எல்லாருக்குமே ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதுவும் கட்டுன வீடா இருந்தா இன்னும் ஹாப்பியா வாங்கிக்கலாம். 2.25 சென்ட் இடம், டபுள் பெட்ரூம், ஃபுல்லி ஃபர்னிஷ்டு, 49 லட்சம் ரூபாய் வடக்கு பார்த்த வீடுங்க. ஸோ முன்னாடி டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ பெரிய நீங்க டிவி மாட்டிக்கலாம். மேல வந்து ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். இருக்கு ஜிமினி இருக்கு, மாடுலர் கிச்சன் இருக்கு. மாடுலர் கிச்சன்ல உங்களுக்கு தேவையான பொருளை இந்த மாதிரி கஃபோர்டுல வேணுங்கிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். காலில இருந்து நீங்க நேரம் வரும்போது இது வந்து அக்னி மூலை. ஸோ இங்க வந்து 10x10 கிச்சன் கொடுத்துருக்கோம். குபேர மூலையில நீங்க நார்மலா என்ன வைக்கணும்னா மாஸ்டர் பெட்ரூம் வைக்கணும். எல்லா பொருளும் தேவையான பொருள் வச்சு எடுக்கிறக்க வாட்டர் போர்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் நிறைய பேர் இன்னைக்கு ஆபீஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுனால இந்த மாதிரி ஒரு டேப் கொடுத்துருக்கோம். துவைக்கிறதுக்கு கல்லு, சின்டாக்ஸ், அந்த இடத்துல வாட்டர் ப்ரொவிஷன்ஸ். பட் இந்த ப்ராப்பர்ட்டில ஆல்ரெடி நிறைய வீடு ஆக்குபைல இருக்கிறாங்க. சைட்டுக்குள்ளேயே மளிகை கடை இருக்கு, எல்லா வசதியுமே இருக்கு. ஹை கேஸ், வெல்கம் பேக். நாங்கள் மல்டி ஷேர் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். கோயம்புத்தூரில் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட ரெடி டு ஆக்குப்பை வீடு காட்டுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அவங்களுக்காகவே வந்து ரெடியாக வீடு கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி சாவி வாங்கி நாளைக்கே கூட்டி போயிடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த சைடு ஒரு 7 வீடு, அந்த சைடு ஒரு 7 வீடு அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்குது. அதுவும் வீடுகளுக்கு மத்தியில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னும் டீட்டெயிலாக வந்து சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, 2 BHK வீடு. ஸோ இந்த மாதிரி சூப்பராக வந்து 2 BHK வீடு வந்து கோயம்புத்தூரில் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. டீட்டெயிலாக அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அவங்க வீட்டுக்குள்ள போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். கோயம்புத்தூர்ல நம்ம சப்ஸ்கிரைபர் உடனே வந்து குடி போற மாதிரி வீடு காட்டுங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. ஓகே, சூப்பர். அதுக்கு ஏதாவது நல்ல வழி காட்டுங்க சார். சார், இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எல்லாருக்குமே ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதுவும் கட்டுன வீடா இருந்தா இன்னும் ஹாப்பியா வாங்கிக்குவாங்க. ஏன்னா நிறைய பேர் வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்காது. பட் அவங்க வந்து ஆக்குப்பை வந்தா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விரும்புவாங்க. பட் அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி தான் வந்திருக்கும். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு மத்தம்பாளையத்துல ஆர்கானிக் சிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டில ஆல்ரெடி ஒரு 70 to 100 விலாஸ் ஆக்குப்பையில் இருக்கிறாங்க. நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடு குடியிருக்கிறாங்க. அந்த மாதிரி குடியிருக்கிற ஏரியாவில் ஒரு 14 வீடு ரெடி டு ஆக்குப்பையில் இருக்கு. ஸோ நார்த் ஃபேசிங், சவுத் ஃபேசிங், அதாவது வந்து வடக்கு பார்த்த வீடு இருக்கு, கிழக்கு பார்த்த வீடு இருக்கு. ஸோ நேரில் நீங்கள் இமீடியட்டாக வந்தீங்கன்னா குடி வந்துக்கலாம். எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ்டாக இருக்கும். ஸோ மாடுலர் கிச்சன், வாட்டர் ரூஃப், காம்பவுண்ட் வால், போர்வெல் எல்லாமே ரெடி டு ஆக்குப்பையில் இருக்கும். நீங்கள் இமீடியட்டாக வந்தோடனே இமீடியட்டாக குடி போய்க்கலாம். ஸோ என்ன பட்ஜெட்டு, என்னென்ன டைமென்ஷன்லாம் வீடு ரூம்ஸ்லாம் இருக்குது, என்ன பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, என்னென்ன வசதிகள்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நேரில் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த எல்லா வீடுமே ரெடி டு ஆக்குப்பையில் இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்னா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சாவி வாங்கிட்டு நீங்கள் அடுத்த நாளே குடி வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட் என்னென்ன டைமென்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நேரில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீட்டில் முன்னாடி கிராண்ட் என்ட்ரன்ஸான ஒரு கேட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேட் ஓப்பன் பண்ணோன்னா முன்னாடி ஒரு சின்ன கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். இந்த வீடு வந்து எப்படின்னா 2.25 சென்ட் இடம், 1092 ஸ்கொயர் ஃபீட் வீடு, 49 லட்ச ரூபா வடக்கு பார்த்த வீடுங்க. ஃபுல்லி ஃபினிஷ்டா இருக்கு. நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரேட் ஒரு சின்ன நெகோஷியபிள் இருக்கு. திரும்பவும் சொல்லிக்கிறேன், 2.25 சென்ட் இடம், டபுள் பெட்ரூம், ஃபுல்லி ஃபர்னிஷ்டு, 49 லட்ச ரூபா வடக்கு பார்த்த வீடுங்க. ஸோ உள்ள வந்தீங்கன்னா ஒரு சின்ன கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வால் டைல்ஸ் எல்லாமே நல்லா நீட்டா கொடுத்துருக்கோம். வால் டைல்ஸ், இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோர் வந்து நல்லா டீ கூட்ல கொடுத்துருக்கோம். ஸோ டோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ல ஒரு கிளாஸ் பினிஷிங் கொடுத்து டோர் வந்து நல்லா டீ கூட்ல கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி தொட்டி, அப்புறம் இண்டிவிஜுவல் போர்வெல் ரெண்டுமே இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நல்லா கேப் இருக்கும். அப்புறம் நீங்க உள்ள வந்தீங்கன்னா என்னென்ன வசதி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ உள்ள வந்தீங்கன்னா ஒரு ஹால் வந்து 16க்கு 16. இன்னைக்கு வந்து ஹால் வந்து நிறைய பேர் நல்லா பெருசா லாவிஷா கேட்பாங்க. என்னன்னா இந்த பக்கம் சோஃபா போடுவாங்க, அப்புறம் குழந்தைங்க விளையாடும் போது கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஹால் வந்து நல்லா 16க்கு 16 மாதிரி ஹாலுங்க. முன்னாடி டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ பெரிய நீங்க டிவி மாட்டிக்கலாம். மேல வந்து ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். மேல வந்து ஃபால் சீலிங். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு வீடு கட்டும் போது ஃபால் சீலிங், டிவி யூனிட் கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ ஃபால் சீலிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், டிவி யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து நம்மளுக்கு தேவையான பொருள்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் டிவி ரிமோட்டு, அப்புறம் தேவையில்லாத பொருள்கள் இதுக்குள்ள வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு தேவையான க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவி யூனிட்ல நல்லா பெரிய டிவியை வச்சுக்கலாம். மேல போட்டோ ஃப்ரேம்ஸ் ஏதாவது வேணா வச்சுக்கலாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மேல ஃபால் சீலிங் ஒர்க் முடிச்சாச்சு. ஸோ 16க்கு 16ங்கிறது கொஞ்சம் நல்லா லக்ஸரியா, ஓரளவு ஸ்பேசியஸா இருக்கும். அடுத்தது வந்து மெயினா நிறைய பேர் கேட்கறது கிச்சன். ஸோ கிச்சன் வந்து நிறைய இடத்துல வந்து 10க்கு 8 கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வீட்டில் வந்து 10க்கு 10 கொடுத்துருக்கோம். வித் மாடுலர் கிச்சன் பிளஸ் சிமினி ரெண்டுமே இருக்கு. ஜிமினி இருக்கு, மாடுலர் கிச்சன் இருக்கு. மாடுலர் கிச்சன்ல உங்களுக்கு தேவையான பொருளை இந்த மாதிரி கஃபோர்டுல வேணுங்கிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். மேலேயும் அதே மாதிரி நம்ம தேவையான பொருளை வச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துருக்கு. கீழேயும் அதே மாதிரி எல்லா வுட் ஒர்க்குமே கம்ப்ளீட்டா பண்ணிருக்கோம். ஸோ தண்ணி பட்டாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒர்க் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த கிரானைட் டேப் கொடுத்துருக்கோம். ஸோ பொருள் இங்கே நீங்க வச்சுக்கலாம். இந்த இடத்துல மிக்சிக்கான சுவிட்ச் ப்ரைஸும் கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம பிரிட்ஜ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரைஸும் கொடுத்துருக்கோம். அப்புறம் வேஸ்ட் வாட்டர் நம்ம வாஷ் பேஷன்லாம்
இந்த மாதிரி சிங்க் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஜன்னல் வச்சிருக்கோம். ஸோ தேவையான எல்லா ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். கிச்சனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்க, 10x10. ஹால்ல இருந்து நீங்க நேரம் வரும்போது இது வந்து அக்னி மூலை. ஸோ இங்க வந்து 10x10 கிச்சன் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டினுடைய குபேர மூலை பார்க்க போறோம். குபேர மூலையில நீங்க நார்மலா என்ன வைக்கணும்னா மாஸ்டர் பெட்ரூம் வைக்கணும். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து 10x16. இன்னைக்கு எல்லா வீட்லயுமே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தேவைப்படுது. இது வந்து 10x16. இந்த 10x16ல வித் வார்ட்ரோப் பண்ணிருக்கோம். வார்ட்ரோப் வந்து நம்ம இன்னைக்கு நிறைய வீட்டுல எல்லா பொருளும் தேவையான பொருள் வச்சு எடுக்கிறக்க வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். அப்புறம் நிறைய பேர் இன்னைக்கு ஆபீஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுனால இந்த மாதிரி ஒரு டேப் கொடுத்துருக்கோம். இங்க நம்ம ஒர்க் பண்ணிட்டு ஜன்னல் வழியா யாரோ வராங்களா போறாங்கன்னு பாத்துக்கலாம். மேலேயும் ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம் வித் அட்டாச் டாய்லெட். டாய்லெட் பாத்தீங்கன்னா 10x6 10x4 இருக்கும் இது எக்ஸாக்டா. ஸோ இதுல வால் டைல்ஸும் கொஞ்சம் நல்லாவே ஒட்டி கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஷவரு பிளஸ் வந்து அட்டாச் டாய்லெட் இது பைப் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணிருக்கோம். இது வந்து 10x6 அந்த மாதிரி வருங்க. இந்த இடத்துல ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஹால்ல இருந்துட்டு சாமி கும்பிடணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த கீழே வந்து பூஜா திங்ஸ் வச்சுக்கலாம். மேல வந்து பூஜா ரூம் மாதிரியே. ஸோ இந்த இடத்துல ஒரு கஃபர்ட் ஒர்க்ல ஒரு சின்னதா ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அடுத்த பெட்ரூம் வந்து 10x11 ஒரு கிட்ஸ் பெட்ரூம். ஸோ இன்னைக்கு டபுள் பெட்ரூம்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு கிட்ஸ் பெட்ரூம். 10x11 கிட்ஸ் பெட்ரூம். இதுக்குமே கஃபர்ட் ஒர்க் இருக்கும். ஸோ கஃபர்ட் ஒர்க், ஃபேன், லைட்டிங் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஃப்ளோர் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வழுக்காத அளவு நல்லா சாஃப்டா போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்க நேரில் வந்து செக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா தெரியும். இந்த பெட்ரூமும் அட்டாச் டாய்லெட் தான். ஸோ இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட். இது வந்து உங்களுக்கு வந்து அதே சேம் தான், 10க்கு 4 சைஸ் வரும். வந்து வெஸ்டர்ன் டாய்லெட், ஷவரு எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள போட்டுருக்க ஃப்ளோர் டைல்ஸும் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப தண்ணி போட்டா வழுக்காது, நல்லா ஒரு சாஃப்டா சொரசொரப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைல்ஸ் தான். வால் டைல்ஸும் உங்களுக்கு நீட்டா நல்லா லக்ஸரியா ஒட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வாஷ் பேஷன் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டட். நேரம் வந்தோடனே நீங்க குடியிருந்துக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். வெளியில வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் ஸ்டேர் கேஸ் கீழே கொடுத்துருக்கோம். இது வந்து வாயு மூலை. ஸோ இங்க வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் கீழே ஒரு அவுட்டர் டாய்லெட். இன்னைக்கு மேஜரா நிறைய வீட்டுல வந்து அவுட்டர் டாய்லெட் வேணும்னு விரும்புறாங்க. சப்போஸ் யாராவது வெளியில இருந்து வர்றாங்க இல்ல வீட்டுல ஒர்க் பண்றவங்க ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அவுட்டர் டாய்லெட் கம்பல்சரி வேணும். ஸோ இந்த டபுள் பெட்ரூம் வீட்டுல எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டட். நீங்க இமீடியட்டா வந்தீங்கன்னா குடியிருந்துக்கலாம். டைல்ஸ் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, உங்களுக்கு என்ன மாதிரி கேட்குறீங்களோ வாஸ்து மனையடி ஜாஸ்திரப்படி எந்தெந்த பெட்ரூம் எங்கே இருக்கணுமோ, கிச்சன் எங்கே இருக்கணும், டாய்லெட் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத ப்ராப்பரா நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். நீங்களும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு 7 வீடு, பின்னாடி ஒரு 7 வீடு, கிழக்கு பார்த்த மாதிரி மொத்தம் 14 வீடு இருக்கு. இமீடியட்டா ஆக்கு பண்ணலாம். மறுபடியும் ஒரு டைம் பட்ஜெட் சொல்லிக்கிறேன். 2.25 சென்ட் இடம், 1092 ஸ்கொயர் ஃபீட் வீடு, 49 லட்ச ரூபா நெகோஷியபிள் இருக்கு. நம்ம மல்டி சிவா சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் இருக்குங்க. மறக்காம வாங்க. ஆல்ரெடி இங்க நிறைய வீடு குடியிருக்கிறாங்க. ஸோ இந்த சைட்டுக்குள்ள இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டலாம். பட் கம்மியான பிளாட்ஸ் தான் இருக்கு. இல்ல இதுக்கு பக்கத்துல வீரபாண்டி, பெரியநாயக்கன்பாளையம், மத்தம்பாளையம் அங்கே ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அங்கே இதே மாதிரி வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணாலும் கட்டிக்கலாம். ஸ்டேர் கேஸ் மேலே ஏறி வரீங்கன்னா SS ஹேண்டில் நம்ம ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மேலே ஏறி வரும்போது அந்த ஓப்பன் டேர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். எல்லாமே பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கறதுனால மேலே வேணாலும் நீங்கள் ஃபியூச்சரில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி துவைக்கிறதுக்கு கல், சின்டாக்ஸு, அந்த இடத்துல வாட்டர் ப்ரொவிஷன்ஸு, கீழே தண்ணி போடுறதுக்காக வேஸ்ட் வாட்டர் போடுறதுக்காக ப்ரொவிஷன்ஸு எல்லாமே கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஒரு ஹெட்லைட் மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கேருந்து நீங்கள் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஆக்சுவலி ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம லே அவுட்டுக்குள்ளே இப்போ எவ்வளோ வீடு இருக்கிறாங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய வீடு ஆக்குப்பையில் இருக்கிறாங்க. ஸோ நேர்லையும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடு வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கிறதுனால நிறைய பேர் ரெடியாக இருக்கிற வீட்டில் பக்கத்தில் வீடு இருக்குமா இல்லாதா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. பட் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஆல்ரெடி நிறைய வீடு ஆக்குப்பையில் இருக்கிறாங்க. சைட்டுக்குள்ளேயே மளிகை கடை இருக்குது, எல்லா வசதியுமே இருக்குது. ஸோ நீங்கள் இமீடியட்டாக வந்து குடியிருந்துக்கலாம். உள்ள ஸ்ட்ரீட் லைட்டு, அப்புறம் வாட்டர் கனெக்ஷன், அத்திக்கடை வாட்டர் முதற்கொண்டு இந்த கம்யூனிட்டியில் குடியிருக்கிறவங்களுக்கு கொடுத்தாச்சு. அத்திக்கடை வாட்டர் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. கம்யூனிட்டி வந்து சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு லொக்கேஷன் எடுத்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு மத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டாக ஒரு 1-1.25 கிலோமீட்டர் காலேஜ் ஒன்று இருக்குது, கேடிவிஆர் காலேஜ். அதை வந்து இப்போ காருண்யா வாங்கியிருக்காங்க. அந்த காலேஜுக்கு ஜஸ்ட் அப்படியே பேக் சைடில் தான். ஸோ உங்களுக்கு பஸ் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் டு ஊட்டி, மேட்டுப்பாளையம், காரமடை அந்த பஸ் எல்லா பஸ்ஸுமே மத்தம்பாளையத்தில் நிற்கும். பஸ் ஸ்டாப் விட்டு நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ், 2 வீலர் 4 வீலர் வந்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் சைட்டுக்கு வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நீங்கள் ரெடி டு ஆக்குபை வீடு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆர்கானிக் சிட்டியில் இருக்கிற வீடு வந்து ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. இமீடியட்டாக குடி வந்துடலாம். நிறைய பேருக்கு நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்க கேட்குற ஒரு கொஸ்டின்ஸ் என்னென்னா, எனக்கு டைம் இல்லை, நான் இமீடியட்டாக குடி வரணும்,
எனக்கு வந்து இந்த மாதம் வீடு குடி வரணுங்கிற டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். ஸோ இமீடியட்டாக குடி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வீடு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ரெடி டு ஆக்குபை வீடு ரொம்ப ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடாக இருக்கும். நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் இந்த வீடு மாதிரியே எனக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கேட்ட லொக்கேஷனில் கட்டி கொடுக்கலாம். ஸோ லோன் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் 95% வரலும் வாங்கிக்கலாங்க. கையில் முன்பணம் 2 லட்சம் இருந்தாலும் போதும். உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்தால் தாராளமாக இந்த ஆர்கானிக் ஸ்ட்ரீட்டில் இருக்க வீடை 2 லட்ச ரூபா முன்பணத்தோடு இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். லோன் ஃபெசிலிட்டிஸ் நம்மளே பண்ணி கொடுத்துரும். லோனை பொறுத்த வரைக்கும் பார்ஷியல் க்ளோசர், ஃப்ரீ க்ளோசர், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறைய இருக்குது. நேரில் வாங்க, நம்ம அதை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லலாம். ஸோ மல்டி சிவா சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் இருக்குது. ஸ்கூல் காலேஜஸ் இங்கே இந்த இருக்க சைட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா வித்யா விகாஸ் இருக்குது, தம்பு ஸ்கூல் இருக்குது, அப்புறம் விவேக மெட்ரிகுலேஷன் இருக்குது, இமாக்குலேட் இருக்குது. ஸோ எல்லா ஸ்கூலுமே ஒரு 5 to 10 நிமிஷம் நிறையா ஸ்கூல் வேன் இங்கே குடியிருக்கிற குழந்தைகளை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கேஆர் ஹாஸ்பிட்டல், டிஜே இருக்குது, அப்புறம் வந்து அன்னை ஹாஸ்பிட்டல் எல்லாமே உங்களுக்கு பெரியநாயக்கம்பாளையம் வீரபாண்டியில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஐடி கம்பெனி கேப்பு கூட முன்னாடி போய் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. ஒருவேளை நீங்கள் ஒர்க்குக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பிரிகால் இருக்குது, எல்எம்டபிள்யூ இருக்குது, சால்ஜர் இருக்குது, சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ எல்லா வசதியும் நிறைஞ்ச மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு லொக்கேஷனுங்க. மெயினாக எடுத்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு ஊட்டி ரோடு, நல்லா நேச்சர் சூப்பராக இருக்கும். கிளைமேட் நல்லா ஜில்னஸான கிளைமேட்டு. உடனே விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்தையே விட்டே நம்ம வாங்கிக்கலாம். தேங்க்யூ.